எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. இது இல்லாமல் இன்னொரு நாலு டெஸ்ட் இருக்குது 7th ஸ்டாண்டர்ட் தமிழில். அதோட 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் முடிஞ்சிடும். டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. இதில் மொத்தம் 50 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். முழுசாக பாருங்கள். ஒரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. முதல் கேள்வி, கவிமணி தேசிக விநாயகனார் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் எது? திருநெல்வேலி. கவிமணி தேசிக விநாயகனார் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி. அடுத்து, கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் டி.கே. சிதம்பரநாதர். அடுத்து மூன்றாவது கேள்வி, இதய ஒளி எனும் நூலை எழுதியவர்? இதய ஒளி எனும் நூலை எழுதியவர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். டி.கே. சிதம்பரநாதர். நான்காவது கேள்வி, சரியானதை தேர்ந்தெடு. அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். சரி. ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெறச் செய்தல் அணி எனப்படும். அப்போ கூற்று 1 கூற்று 2 அனைத்துமே சரி. அடுத்து ஐந்தாவது கேள்வி, சுடர் ஆழியான் என்ற சொல்லின் பொருள். சுடர் ஆழியான் என்ற சொல்லின் பொருள் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆறாவது கேள்வி, அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்பு உருகி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்பு உருகி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார். அடுத்து ஏழாவது கேள்வி, 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. நாதமுனி. காந்தியடிகள் எப்போதும் வாய்மையையே பேசினார். அதாவது வாய்மைனா உண்மை. அடுத்து 9வது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. விளைநிலம்னா இன்சொல், விதை ஈகை, கலை வன்சொல், உரம் உண்மை. ஸோ இந்த சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கிய, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டெஸ்ட்டில் வரக்கூடிய சொல் பொருளாகட்டும் கலை சொற்களாகட்டும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்பாங்க. கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா லேட்டஸ்ட் சிலபஸில் அதுதான். அடுத்து 10வது கேள்வி, வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவர். மருந்து. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை. பொறுமை. ஏன்னா எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க பணம் புகழ் வீடுன்னு. ஆனால் அது கிடையாது. பொறுமை. பொறுமை தான் மனித வாழ்க்கையில் மிகவும் தேவைப்படுவது. அடுத்து, காயிதே மில்லத் எளிமையின் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். காயிதே மில்லத் பண்பு எளிமை. எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. எதிர்கூட்டல் ஒலித்தது. எதிர்கூட்டல் ஒலித்தது.
மழை சடசடவென பெய்தது. இத்தொடரில் அமைந்துள்ளது. சடசட பிரித்தால் பொருள் தருமா? தராது. அதனால் இரட்டை கிளவி. அதே பொருள் இருந்துச்சுன்னா இப்போ இந்த மாதிரி பல பல சில சில இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் அடுக்கு தொடர். அதனால் நான் வச்சுக்கணும். பிரித்தால் பொருள் தருவது அடுக்கு தொடர், பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி. அடுக்கு தொடரில் ஒரே சொல் டேஸ் முறை வரை அடுக்கி வரும். 4 முறை வரை அடுக்கி வரும். அடுத்து ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்? ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அடுத்து தவறானதை தேர்ந்தெடு. இதில் தவறானது ஆப்ஷன் பி, ஃபரூக் கல்லூரி சென்னை என்பது தவறு. அப்போ உங்களுக்கு கேள்வி என்னென்னா, ஜமால் முகமது திருச்சியில் இருக்குது, சீனா இந்தியா போர் மூண்ட ஆண்டு 1962, கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத். இப்போ ஃபரூக் கல்லூரி எங்கே உள்ளது? இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சொல்லும் பொருளும் கலை சொற்களும் ரொம்ப ரொம்ப முக்கிய, ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் ஏ இதுக்கு. நெற்பயிர்னா பேடி, அறுவடை ஹார்வெஸ்ட், பயிரிடுதல் கல்டிவேஷன், உளவியல் அக்ரோனமி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கலை சொற்கள் சம்பந்தப்பட்டது. கலை சொற்கள். அடுத்து 19வது கேள்வி. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம். அடுத்து முதுமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முதுமொழி. முதுமொழி. அடுத்து பாவண்ணன் எழுதிய நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. பாவண்ணன் எழுதிய நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. மகளுக்கு சொன்ன கதை. மகளுக்கு சொன்ன கதை. அடுத்து 22வது கேள்வி. குற்றால குறவஞ்சியை இயற்றியவர். குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் திரியூடராசப்ப கவிராயர். திரியூடராசப்ப கவிராயர். அடுத்து வளர் தமிழ் ஆர்வலர் என அழைக்கப்படுபவர் யார்? வளர் தமிழ் ஆர்வலர் என அழைக்கப்படுபவர் யார்? டிகேசி. டிகேசி. மரம் வளர்த்தால். மரம் வளர்த்தால் மாறி பெறலாம். இந்தரி பாருங்க, இதுக்கு பேரு மழை. மரம் வளர்த்தால் மழை பெறலாம். இதனோட மாறியோட பொருள் தான் மழை. அடுத்து திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அனைத்து விதமான போட்டித் தேர்வுகள்லையும் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒன்று. திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. அடுத்து பூதத்தாழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தில் டேஸ் திருவந்தாதியை இயற்றியுள்ளார். 2ஆம் திருவந்தாதியை இயற்றியுள்ளார். அடுத்து ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது அந்தாதி எனப்படும். ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது அந்தாதி எனப்படும். அடுத்து அறம் கூட்டல் கதிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறக்கதிர். அறக்கதிர். ஜென் எனும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். தியானம் செய். ஜென் எனும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள். அடுத்து பொய்கை ஆழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதலாம் திருவந்தாதியை இயற்றியுள்ளார். பொய்கை ஆழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை
இயற்றியுள்ளார். இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்புருகு. இன்புருகு. அடுத்து பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி நேர்மை. ஷாவர்டி என்பது தவறு. மீதியெல்லாம் பாருங்க. எளிமை சிம்பிளிசிட்டி, தத்துவம் பிலாசபி, உபதேசம் பிரீச்சிங். அடுத்து மீண்டும் கலை சொற்கள். இதுக்கு ஆப்ஷன் பி. ஒப்புரவு நெறினா ரெசிப்ரோசிட்டி, வறுமை பாவர்ட்டி, அயலவர் நெய்பர், நட்பண்பு கர்டசி. அடுத்து 34வது கேள்வி. சாந்த குணம் உடையவர்கள். சாந்த குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர். உலகம் முழுவதையும் பெறுவர். காயிதே மில்லத் எனும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். சமுதாய வழிகாட்டி. சமுதாய வழிகாட்டி. காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம். காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம். நாடாளுமன்றம். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர் என கை உறுப்புகள் கை கால் கண் மூக்கு இதெல்லாம் சினையாகு பெயர். மகளுக்கு சொன்ன கதை என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? மகளுக்கு சொன்ன கதை என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? சே பிருந்தா. சே பிருந்தா. அடுத்து மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மணமகள் பான்மகட்கு நீர் உலையுள் என்ற பாடலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். இது பழமொழி 400. அதாவது இதை தொகுத்தவர் தான் முன்றுரை அரையனார், ஆசிரியர் கிடையாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். அடுத்து பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர், அதாவது தொகுத்தவர் முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனார். உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர். உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர். கழலுதல் என்ற சொல்லின் பொருள். கழலுதல் என்ற சொல்லின் பொருள் உதிர்தல். பாண்டியர்களின் தலைநகரம். பாண்டியர்களின் தலைநகரம் எது? மதுரை. மதுரை. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார்? திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார்? திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர். கொற்கையில் பெருந்துரை முத்து. கொற்கையில் பெருந்துரை முத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? அகநானூறு. அகநானூறு. அடுத்து பொறுத்துக. இதுக்கு மிகச்சரியான விடை ஆப்ஷன் டி. நாற்றுனா நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். அடுத்து 47. தவறானதை தேர்ந்தெடு. இதில் தவறானது ஆப்ஷன் டி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி என்பது தவறியா? சரியான விடை என்னது? நாதமுனி. பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள 2ஆம் திருவந்தாதி இவர் பாடியது. யாரு? பூதத்தாழ்வார். 4000 திவ்ய பிரபந்தம் திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. அடுத்து சரியானதை தேர்ந்தெடு. பழமொழி 400 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. சரி. இது 500 பாடல்களை கொண்டது. தவறு. ஏன்னா இது 400 பாடல்கள் பாடல்லே இருக்குது. 400னா இப்போ இது தவறு. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும்
ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி நானூறு என்று பெயர். சரி. அப்போ கூற்று 1 3 மட்டும் சரி, 2 தவறு. அடுத்து 49வது கேள்வி. இது பாருங்க. ஆப்ஷன் சி. தன்பொருணை, தாமிரபரணி, அக்கசாலை, பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம், கொட்கை, முத்துக்குளித்தல், திரிகோணமலை, குற்றாலம். ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்பொருணைனா தாமிரபரணி, அக்கசாலைனா பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம், கொட்கை முத்துக்குளித்தல், திரிகோணமலை, குற்றாலம். அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி. கல்வி மிகுந்திடில் இலங்கிடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர் காயிதே மில்லத். சரி. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்றவர் முகமது மீரான். தவறு. அப்ப கூற்று 1 மட்டும் சரி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி, 50 வினாக்கள் விடையுடன். நன்றி, வணக்கம்.